அன்பில் மகேஷ் பற்றி தான் சொல்கிறேன். யாரோட ஃபேமிலி லீடருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம குழந்தைங்களுக்கான சேஃப்டியை நம்ம பார்க்கணுன்னா வந்து அதிமுக கவர்மெண்ட் வரணும். ஏன்னா வந்து இந்த ட்ரக் கல்ச்சர் வந்து அதிமுகவால் தான் வந்து அபாலிஷ் பண்ண முடியும். அதை தாண்டி வந்து அதிமுக பீரியடில் இது ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. வந்து கோகோனட் பவுடர் பேக்கெட் பண்ணியிருக்கிற மாதிரி வந்து ட்ரக்ஸ் வந்து இந்தியாவில் இன்னும் நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்கு, உங்கள் கண்ட்ரியில் தான் வந்திருக்கு, இதை கண்டுபிடிச்சி ரெசால்வ் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து தகவல் சொன்னாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவரோட கீபின் எங்கே இருந்தாங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இருந்தாங்க. மிஸ்டர் ஜாஃபர் சாஹிப் அவங்க யாருன்னா திமுகவில் மாநில பொறுப்பில் இருந்த ஒரு பர்சன். ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கேவோட சர்வேஸ் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஸ்கிரிப்டட் தான். வந்து அவங்களோட ஈவெண்ட்ஸ் மாதிரி அவங்க நம்பர்ஸும் ஸ்கிரிப்டட் தான். வந்து அவங்களே அவங்க கட்சிக்காரங்களே வந்து மார்க் போட்டு அவங்க கட்சிக்காரங்களே வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிவிகேவோட ஒரு மாநாட்டில் வந்துட்டு விஜய் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, டிஎம்கேவோட பீரியட்ஸில் வந்து ஸ்கூல் டைம்லேயே வந்துட்டு ட்ராப் அவுட்ஸோட ரேட் வந்துட்டு நிறையா இருக்குது. லைக் 10th வந்துட்டு ட்ராப் அவுட்ஸ் ஆனவங்களோட ரேட் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னொரு ரியாலிட்டி ஷோ மாதிரிக்கே ஒன்று பண்ணி, ஸோ அதில் வந்து கல்வி திட்டங்கள் வந்துட்டு அவங்க என்னென்னலாம் வழங்கியிருக்காங்க, அதே மாதிரி அவங்க மத்திய உணவில் வந்துட்டு அந்த சாம்பார் சாதம் இதெல்லாம் வந்துட்டு அவங்க டேஸ்ட் பண்ணி அதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருந்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கேவோட சர்வேஸ் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஸ்கிரிப்டட் தான். வந்து அவங்களோட ஈவெண்ட்ஸ் மாதிரி அவங்க நம்பர்ஸும் ஸ்கிரிப்டட் தான். வந்து அவங்களே அவங்க கட்சிக்காரங்களே வந்து மார்க் போட்டு அவங்க கட்சிக்காரங்களே வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வந்து ஆக்சுவலி வந்து சொசைட்டியில் வந்து ஆக்சுவல் சர்வே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ராப் அவுட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். அதை தாண்டி வந்து நம்ம ஊரில் இல்லாத ட்ரக் கல்ச்சர் எந்த டைம்லலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். கல்வி தரம் எப்படி வந்து டிஎம்கே பீரியடில் அப்படியே வந்து ரெடியூஸ் ஆகிருக்குங்கிறது தெரியும். ஸோ நம்ம வந்து வி ஹாவ் டு see the actual numbers and ரியாலிட்டிங்க. இந்த ரியாலிட்டி ஷோஸ்னாலேயும் இல்லைன்னா வந்து ஸ்கிரிப்டட் பப்ளிஷிங்னாலேயும் இல்லை ஸ்டேஜில் பேசுகிறதுனாலையும் வந்து நம்ம ரியாலிட்டியை மாற்ற முடியாது. அது மக்களுக்கும் தெரியும். ஸோ வந்து யூ கான்ட் ஃபூல் பீப்புள் பை ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ நோ, ஐ ஸ்ட்ராங்லி disagree with this publicity events of DMK. No. மேம் இப்போ வந்துட்டு பீப்புள் நடுவுலேயே வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் மட்டுமே வந்துட்டு நிறைய ஸ்கூலில் வந்துட்டு நிறைய கொலை அந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். அது வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ட்ரக்கு அது எல்லாமே ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு பசங்க மேலே தப்பா இல்லை அந்த கடையில் வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்க மேலே தப்பா இல்லை இந்த ஆட்சி மேலே தப்பா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரக்ஸ் பற்றி சொல்லிடலாம். ஓகேங்களா? ட்ரக்ஸ் கல்ச்சர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் 2021 தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது ஏன் நான் வந்து இப்படி கரெக்டாக இந்த டைம்லன்னு சொல்கிறேன்னா வந்து ஒரு ட்ரக் மாஃபியா வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியன் போலீஸும் நியூசிலாண்டு கஸ்டம்ஸும் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து கோகோனட் பவுடர் பேக்கெட் பண்ணியிருக்கிற மாதிரி வந்து ட்ரக்ஸ் வந்து இந்தியாவில் இன்னும் நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்கு, உங்கள் கண்ட்ரியில் தான் வந்திருக்கு, இதை கண்டுபிடிச்சி ரெசால்வ் பண்ணுங்க அப்படிங்கிறாப்புல வந்து தகவல் சொன்னாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவரோட கீபின் எங்கே இருந்தாங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இருந்தாங்க. மிஸ்டர் ஜாஃபர் சாஹிப் அவங்க யாருன்னா திமுகவில் மாநில பொறுப்பில் இருந்த ஒரு பர்சன். ஓகேங்களா? ஸோ வந்து தெர் இஸ் அ லா அண்ட் ஆர்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ இன் டிஎம்கே கவர்மெண்ட். அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் வந்து அவங்களே வந்து இன்வால்வ் ஆகி பண்ணாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனால் இட் ஹஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் தேட் அண்ட் த ப்ரூஃப் ஹாஸ் பீன் என்ன சொல்கிறது, இட்ஸ் எவிடென்ட் தட் வந்து இந்த பீரியடில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது. ரெண்டாவது கல்வித்தரம் பற்றி நீங்கள் சொன்னீங்க. கல்வி வந்து ஸ்கூல் மக்கள் இப்போ கொள்ளை இந்த மாதிரி எல்லாம் ஆகுது, பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட வெரி இம்பார்ட்டண்ட் என்ன சொல்கிறது ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கணும். வந்து சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சர்
வந்து கல்வித்துறை அமைச்சராக வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த மினிஸ்ட்ரிக்கான அந்த வேலைங்க பண்ணாங்கன்னா வந்து கல்வித்துறை நல்லா இருக்கும். அவங்க வந்து ஒரு ஆக்டரோட ஃபேன் கிளப் லீடராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் சேஃப்டி ஆஃப் சில்ட்ரன் இன் ஸ்கூல் அண்ட் ப்ராப்பர் எஜுகேஷன் டு சில்ட்ரன்? முடியாது இல்லைங்களா? நான் அன்பில் மகேஷ் பற்றி தான் சொல்கிறேங்க. யாரோட ஃபேன் கிளப் லீடருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம குழந்தைங்களுக்கான சேஃப்டியை நம்ம பார்க்கணுன்னா வந்து அதிமுக கவர்மெண்ட் வரணும். ஏன்னா வந்து இந்த ட்ரக் கல்ச்சர் வந்து அதிமுகவால் தான் வந்து அபாலிஷ் பண்ண முடியும். அதை தாண்டி வந்து அதிமுக பீரியடில் இது ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் ஒரு டைமில் வந்து லாட்ரினால வந்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கும்போது இம்மீடியட் நெக்ஸ்ட் டே அம்மா காதுக்கு போன அடுத்த டே வந்து லாட்ரியை பேன் பண்ணாங்க தமிழ்நாட்டில். அண்ட் தென் வந்து ஆல்கஹாலிசம் இன்க்ரீஸ் ஆகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம யோசிச்சு பார்த்து வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் 500 டாஸ்மாக்ஸ் தமிழ்நாட்டில் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா வி நோ தட் ஆல்கஹாலிசம் வந்து ஒவ்வொரு பீரியட் ஒரு டேல வந்து அதை வந்து லாட்ரி கட் பண்ண முடியாது. ஏன்னா அடிக்ஷன் ஹேஸ் டு பி ரெசால்வ்டு. வந்து ஒரு பெர்மனெண்ட் கியூர் அதுக்கு தேவை. அதனால வந்து பார்ட் பை பார்ட்டாக வந்து ஆல்கஹாலிசமையும் வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து அம்மா பாடுபட்டாங்க. ஏடிஎம்கே பாடுபட்டுச்சு. அண்ட் ஏடிஎம்கே வில் மேக் ஷோர் தட் ஆல்கஹாலிசம் இஸ் eliminated from Tamil Nadu. That will happen, and drugs will definitely be eliminated in ADMK period. And ADMK leaders will have given word to people that in ADMK, when the ADMK government is formed, we will make sure the safety of children and we as a society. Drug culture illama paakuradhu nammaloda responsibility அப்படிங்கிறது we understand and we will implement it. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து யூனிஃபார்ம்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், இங்கே ஆர்எஸ் ஃப்ரம்ல. இப்போது நான் வந்துட்டு ரீசெண்டாக ஆர்எஸ் ஃப்ரம் சைட் போகிறப்போ பசங்க வந்துட்டு இப்போ நம்ம பேகி எல்லாம் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது இல்லைங்களா ட்ரெஸ். யூனிஃபார்மாக பேகி மாதிரி அவங்க வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அப்போ நம்ம கவர்மெண்ட் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஏன்னா நம்ம கேர்ள்ஸுமே பார்த்தோம்னா கேர்ள்ஸுமே அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த யூனிஃபார்முக்கு இருக்கிற அந்த ஒரு மரியாதை இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை அப்படின்றது எனக்கு தோணுது. The purpose ஏன் நம்ம ஸ்கூலில் யூனிஃபார்ம்ஸ் போடுறோம் தெரியுங்களா? The purpose of wearing uniforms in school is because ஸ்கூல்லையே வந்து ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது சோஷியோ எக்கனாமிக்கலி வந்து நம்ம எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிறதுக்காக தான் யூனிஃபார்ம்ங்கிற பேரும் யூனிஃபார்ம்ங்கிற உடையக்கான பர்பஸ் அதுதான். வந்து when children do this and schools don't regulate that, வந்து that's a failure of the government சொல்லலாம். ஏன்னா வந்து கவர்மெண்டோட எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா வந்து நாங்கள் எல்லாரும் சமம் அப்படின்னு வந்து அந்த குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம க்ரூம் பண்ணணும். எல்லாரும் ஈக்குவல், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே க்ரூம் பண்ணணும். ஸோ யூனிஃபார்மில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா வெரி சேட். நான் பார்த்த உடனே எனக்குமே ரொம்ப என்னடா இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி. கவர்மெண்ட் 2026 வந்துடும். இப்போ யூனிஃபார்ம்ஸில் மட்டும் இல்லை மேம், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே பார்த்தீங்கன்னா இப்போலாம் டீச்சரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சரை மிரட்டுறது, அடிக்கிறது, அந்த ட்ரெண்டாக்கி வீடியோ போடுறது. ஸோ அந்த டீச்சருக்கான ரெஸ்பெக்டே இருக்கிறது இல்லை. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டேஸ்லேருந்து தான் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கற்றுக்குறோம். ஸோ அந்த ஸ்கூல்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது மேம். உண்மையிலுமே இப்போ ஒரு வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் போட்டு அடிக்கிறது மட்டும்தான் இல்லை மேம். சொல்ல போனால் டீச்சர்ஸ்க்கு இப்போ சேஃப்டி இல்லாமல் இருக்குது. இது வந்து இந்த கட்சினால மட்டும் சொல்லல, லைக் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இல்லைங்க, இதுக்கு ரீசன் வந்து the drug culture தான் சொல்லணும். ஓகேங்களா? when somebody is influenced by drugs ன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை it won't be in himself or herself. ஓகேங்களா? அவங்க ஒரு எல்லா குழந்தைங்களும் வந்து நைவாக தான் இருப்பாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ட்ரக் கல்ச்சர் அப்படின்னு வரும்போது அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க. நம்ம ட்ரக் கல்ச்சரை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களாக மாறிடுவாங்க. அப்போ we don't have this issue at all. அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ்ட் குழந்தைங்களை வந்து ஈஸிலி வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட முடியாதுங்க. வெரி டிஃபிகல்ட். இப்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காலத்தை தாத்தா காலத்தில் மூக்குப்பிடி போட்டாங்க, அதுக்கப்புறம் பீடி ஸ்மோக் பண்ணாங்க, சிகரெட் ஸ்மோக் பண்ணாங்க, ஆல்கஹால் ஸ்மோக் பண்ணாங்க. இது ட்ரக்ஸுங்கிறது த மோர் சொஃபிஸ்டிகேட்டட் வெர்ஷன் ஆஃப் இட் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் த கேஸ்.
சிந்தட்டிக் ட்ரக்ஸோட பெரிய பெரிய பிரச்சனை என்னன்னா வந்து அதோட காம்பனன்ட்ஸ் இஸ் சம்திங். ஒரு ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பர்சன் இருக்காங்க, ஓவர் டோசேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் அந்த அந்த ட்ரக்ஸில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு எப்படி வந்து அது எப்படி வந்து உடம்பை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு ஒரு டாக்டருக்கு அந்த குழந்தைக்கோ இல்லை ஒரு பர்சனுக்கோ அந்த ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பர்சனுக்கோ ட்ரீட் பண்ணுறதுக்குள்ளே வந்து அந்த டைம் முடிஞ்சிடும். அந்த அந்த பர்சனை காப்பாற்ற முடியாது. அண்ட் ரீஹேப் கூட பண்ண முடியாது. ஏன்னா வந்து எல்லா ட்ரக்கும் எல்லா காம்பினேஷன்லேயும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்கிறதுக்கும் நமக்கு தெரியாது. தட்ஸ் த டிஃபிகல்ட்டி when it comes to drugs. ஸோ வந்து நம்ம குழந்தைங்கள வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறோம்னு சொல்கிற நிலைமை கூட வந்து நோ, இது ட்ரை பண்ணக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்லி காப்பாற்றுறது தான் வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது இருக்கு இல்லைங்களா, வந்து நம்ம எல்லா குழந்தைங்களும் வந்து நல்ல காசு இருக்கோ இல்லையோ, இந்த சமுதாயத்துக்கு சேர்ந்துருக்காங்களோ அந்த சமுதாயம் எல்லாமே நல்ல குழந்தைங்க தான். குழந்தைங்க வந்து கரெக்ட் இல்லாத ஒரு சோல்னா குழந்தைங்க. அந்த குழந்தைங்க நம்ம காப்பாற்றணும்னா இந்த ட்ரக் கல்ச்சர் போகணும். அப்போ ரெஸ்பெக்ட் மட்டும் இல்லைங்க, the society will become more civilized. இது ஏன் கேட்டேன்னா மேம், இப்போல்லாம் நாங்கள் படித்த கல்வியில் பார்த்தீங்கன்னா எங்கள் மிஸ் பார்த்தாலே நாங்கள் கொச்சியில் அடின்னு அடிச்சு காலெல்லாம் இருக்குது மேம். இப்போ ஒரு குழந்தை மேலே கையை வைக்கிறதுக்கு டீச்சர்ஸ் பயப்படுறாங்கன்னா அது ஏன் தப்பு பண்ணால் அடிக்க தானே மேம் செய்யணும்? அது ஏன் நடக்க மாட்டேங்குது இப்போ இந்த ட்ரெண்டில்? இல்லை, இந்த விஷயத்தில் ஐ பர்சனலி டிஸ்அக்ரிங்க. எந்த குழந்தைங்களும் அடிக்கக்கூடாது. அடித்து வந்து உங்கள் ஸ்கூலில் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. எங்கள் ஸ்கூலில் வந்து குழந்தைங்க அடிக்க மாட்டாங்க. அடித்தாங்கன்னா பேரண்ட்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா வந்து அடித்து திருத்துறதுங்கிறது இஸ் நாட் த ரைட் வே. குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் வந்து யூ கேன் கண்டித்து சொல்லலாம், பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். பனிஷ்மெண்ட் எப்படின்னா வந்து ஒரு 100 தடவை படி, ஒரு பேராகிராஃப் 100 தடவை படினா வந்து தட்ஸ் அ பனிஷ்மெண்ட். ஓகே, நீ வந்து சோஷியல் ஒர்க் இன்வால்வ் பண்ண வைக்கலாம். ஓகே, நீ வந்து இந்த மாதிரி நீ தப்பு பண்ணியிருக்க, நீ வந்து உன்னை விட ஒரு சின்ன வயசு இருக்கிற குழந்தைக்கு வந்து இந்த ரைம் சொல்லிக் கொடு அப்படிங்கிறது இஸ் அ பனிஷ்மெண்ட். அந்த குழந்தைக்கு வந்து நான் பண்ணது தப்புங்கிறது உணரணும். ஆனால் அது அடித்து சொல்லக்கூடாது. அப்படி அடிக்காதங்காட்டி தான் மைபி இப்போ இன்க்ரீஸ் ஆகுதான்னு தோணுது எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேம். லைக் கண்டிக்க நேரத்தில் கண்டிச்சாலே கேட்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ நீ யார் என்ன கண்டிக்கன்னு சொல்லி டீச்சர்ஸ் ரைஸ் பண்ணும்போது மேம் அது ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்றீங்க? சொன்னீங்க இப்போ ட்ரக்ஸ் வந்து, அப்போ நீங்க என்ன பண்ணலாம் மேம்? நீங்க உங்க ஆட்சிக்கு வந்து நீங்க ஸ்கூல்ஸ்குள்ள அந்த ட்ரக்ஸ் வரது தடுக்கலாம் மேம். ட்ரக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணலாம். அண்ட் தென் ட்ரக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற அவேர்னஸ் கொண்டு வரலாம். அண்ட் தென் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், குட் பிஹேவியர்ஸ்க்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொண்டு வரலாம் ஸ்கூல்ல. அண்ட் அந்த ட்ரக்ஸையே வந்து அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா வந்து ஒரு கெத்து அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த கெத்து வந்து ட்ரக்ஸ் இல்லாமல் நல்ல விதமான நீ ஒரு இனிஷியேட்டிவ் எடு. இப்போ ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீ லீடர்ஷிப் எடுத்து ஆர்கனைஸ் பண்ண, அது கெத்து அப்படின்னு அந்த கெத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ வந்து அடிக்கணும் தேவையில்லை, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். பட் அட் த சேம் டைம் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து வேறு விதமாக கொடுக்கலாம், நல்ல விதமான பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் இது பண்ண முடியும். ரெஸ்பெக்ட் வந்து ரீஸ்டோர் டீச்சர்ஸ் கிட்ட பண்ண முடியும். ரெஸ்பெக்ட் வந்து சொசைட்டியில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டும் ரீஸ்டோர் பண்ண முடியும். சிவிலைஸ்ட் பிஹேவியரை ரீஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் ட்ரக்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ ட்ரக்ஸ் மட்டும் இல்லை மேம், இப்போ வந்து மொபைல் ஃபோனும் வந்து ஸ்கூலில் வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பையன் வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் வீடியோ எடுத்து இந்த மாதிரி சார் இருக்காரு, இன்னைக்கு நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லி காமிக்கிறேன். அப்போது அது எந்த அளவுக்கு இருக்குது? அவள் எக்ஸாம் ஹாலில் ஃபோன் வச்சு கொண்டு போகிறதுக்கு கூட அவங்க வந்து செக் பண்ணலையா? இன்னொன்று என்னென்னா, அவங்க எல்லாம் ரீல்ஸில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தோணுது. இப்போ வந்துட்டு ஸ்கூல் இப்போ ரீஓப்பன் ஆகிடுச்சுன்னா இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் வந்துட்டேன், இவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்க்ளூடிங் அவங்க டீச்சர்ஸ் கூட வ்ளாக் பண்ணுறாங்க. அது எதனால டீச்சர்ஸ் வந்துட்டு இல்லை டீச்சர்ஸ்னால முடியலையா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இட்ஸ் பேரண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கணுங்க. வந்து ஆஸ் அ பேரண்டாக நான் ஒரு பையனோட அம்மா, அதனால சொல்கிறேன் வந்து ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அது குழந்தை, ஓகேங்களா? அண்ட் தென் ஸ்கூல் போகிற இடத்துல ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டேப்லெட்ஸ் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வி நோ தட் வந்து சைல்ட் லாக் பண்ணலாம் ஃபியூ திங்ஸுக்கு, ஃபியூ வீடியோஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணணும், ஓகேங்களா? அண்ட் வந்து குழந்தைங்க ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு டெக்னிக்கல்
என்ன சொல்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது சொசைட்டியில். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்ஸ் வரும்போது, லேப்டாப்ஸ் வரும்போது, டேப்லெட்ஸ் வரும்போது, மொபைல் ஃபோன்ஸ் வரும்போது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரும்போது, நம்ம குழந்தைங்கள அந்த நியூ டெக்னாலஜிக்கு நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதா இஸ் அ ரைட் அப்ரோச். ஏன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நம்ம ரெடி பண்ணணும். ஸோ மொபைல் பிடுங்கி வைக்கிறது இஸ் நாட் ரைட். ஆனால் அவங்களுக்கு அந்த அந்த ஃபோனில் வேற என்ன பார்க்கலாம், நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கெத்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு. ஸோ அந்த கெத்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து எஜுகேஷ்னல் வீடியோஸ் பண்ணலாம், ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் லாங்குவேஜ் எக்ஸ்பேன்ஷன், நாலேஜ் லாங்குவேஜ் எக்ஸ்பேன்ஷன் அது பண்ணலாம். ஸோ வந்து வி ஹாவ் டு சேனலைஸ் தேர் இன்ட்ரெஸ்ட் இன் அ ரைட் டைரக்ஷன். அப்போ பேரண்ட்ஸ்க்கு இன்னும் அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும். கரெக்டாக பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஆஸ் அ சொசைட்டி குழந்தைங்களுக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த நடத்தினா தான் முடியும். அந்த மூமெண்ட் சோஷியல் மூமெண்ட்டாக கொண்டு வந்தால் வந்து எந்த குட் திங்கிங் கொண்டு வர முடியும் இல்லைங்களா? ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல மேம், அந்த கான்டென்ட் போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா எல்லா தலைவர்களும் வந்து அரசியலுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் சொல்லுது நான் தமிழகத்தில் டாஸ்மாக மூடுவேன், அதை ட்ரக் ஃப்ரீ சமுதாயத்தை உருவாக்குவேன் அப்படிதான் சொல்லிட்டு கொள்கையில கொடுக்குறாங்க. பட் இன்னும் மட்டும் லைக் அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. பிகாஸ் அவ்வளோ பேர் ட்ரக்ஸ் கடுமையாக இருக்காங்க, நாள்தோறும் அதிகமாயிட்டு தான் போறாங்க ஆஸ் பர் ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இந்த டைம்ல நீங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா டாஸ்மாக் இல்லாம உங்களால பண்ண முடியுங்களா? ஓப்பனா கேட்க ஒரு கப்புள் ஆஃப் டிகேட்ஸா வந்து தமிழ்நாட்டில் வந்து கள்ளசாராய பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? கள்ளசாராய பிரச்சனை எப்போ வந்துச்சு? இப்போ ஒரு 2 years பேக், லாஸ்ட் 2 years வந்துச்சு. இதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? பிகாஸ் ஆஃப் த குட் அட்மினிஸ்ட்ரேஷன். கரெக்டுங்களா? வந்து லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கும்போது வந்து இந்த பிரச்சனைகள் வராது. ஏடிஎம்கே வந்தால் வந்து டாஸ்மாக் இல்லாமல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்களா? இதுக்கு நான் ப்ரீவியஸ்லி ஒரு ஆன்சர் சொன்னேன். ஏடிஎம்கே பீரியடில், ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து 500 டாஸ்மாக்ஸ் வந்து மூடப்பட்டுச்சு. நான் சொன்னாப்புல வந்து ஆல்கஹாலிசம் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது எங்களோட ஆசை கூட. ஆனால் ஓவர் நைட்டில் அது பண்ண முடியாது. ஓவர் a period of time we have a track record of closing 500 TASMACs and trying to reduce alcoholism gradually. அது ஏடிஎம்கே கண்டிப்பாக பண்ணுவோம்.